கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 121 சங்கீதம் 6 வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். இந்த நாள் தியானத்துக்கு ஆண்டவர் தந்த இந்த நல்ல வசனத்திற்காக ஆண்டவரை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன். இந்த 121 சங்கீதத்தினுடைய இந்த 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி. அப்போ தேவனுடைய மனிதனுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரக்கூடிய ஆபத்தில், நாசமோசங்களில் அவனை பாதுகாப்பதாக இந்த வசனம் சொல்கிறது. சேதப்படுத்துவதில்லை. பகல் வெயில்னு சொல்லும்போது சோதனை, இரவு என்று சொல்லும்போது என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? இரவு என்று சொல்லும்போது இருள் மத்தியில் அந்த மனிதனுக்கு என்ன உண்டு? அந்த இருளில் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் அவனுக்கு தேவனுடைய ஒரு இரக்கம், தயவு உண்டு, கிருபை உண்டு. அப்போ நிலவு என்று சொல்லும்போது சந்திரன் எதை காண்பிக்கிறது? ஆண்டவருடைய கிருபையை காண்பிக்கிறது. பகல் வெயில் என்று சொல்லும்போது எதை காண்பிக்கிறது? அது பயங்கர உஷ்ணம், சோதனைக்கான காலத்தை காண்பிக்கிறது. சோதனை வேளையில் அந்த இருள் மத்தியில் ஒரு மனிதன் நடக்கும்போதும் அந்த மனிதனை ஆண்டவர் பாதுகாப்பதாக சொல்லுகிறார். தேவன் என்ன பண்ணுறதில்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போக ஒருபோதும் அனுமதிப்பதில்லை. சோதனை நேரங்களில் அவன் என்ன பண்ணுறாரு? அவனை பாதுகாக்கிற தேவனாகவே இருக்கிறார். அப்போ இந்த நாட்கள் கூட தேவனுடைய பெரிதான பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள, நாம் இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின் பிரகாரம் நாம் அதிகமாக அந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்தத்தை நாம் துதித்து சோதரித்து ஆண்டவரிடத்தில் பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரச்சனையில் காணப்படுகிறோமோ, சோதனையில் காணப்படுகிறோமா, பலவித நெருக்கங்கள் மத்தியில் காணப்படுகிறோமா, எல்லா சூழ்நிலையில் ஆண்டோடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொண்டு நாம் என்ன பண்ண வேண்டும்? ஆண்டவரிடத்தில் ஒரு பெரிதான ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். சரியான பாதையில் நம்மை நடத்த அவர் ஒவ்வொரு நாளும் விருப்பம் உள்ளவராகவே இருக்கிறார். நம் மீது பிரியமுள்ளவராகவே இருக்கிறார். நாம் அவருக்கு பிரியமானது செய்ய வேண்டும் என்கிற காரியத்தில் அவர் மிகுந்த கரிசனை உள்ளவராக, கவனம் உள்ளவராக அவர் உற்று நம்மை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால் அந்த நாட்கள் கூட தேவனுடைய பெரிதான பாதுகாப்பு இல்லாதனால தான் அநேகருடைய வாழ்க்கையில் என்ன உண்டாகிறது? சேதங்கள் உண்டாகிறது, நஷ்டங்கள் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது, போராட்டங்கள் உண்டாகிறது, கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாம் அந்த மனிதனை என்ன பண்ணுது? அவனை அமிழ்த்து போடும்படியாக, தேவனை விட்டு பிரிக்கும்படியாக, தேவனை விட்டு மாறி தேவனுக்கு சித்தமில்லாத பாதையில் நடக்கும்படியாக எல்லாம் செய்கிறது. அதனால் இந்த நாளில் கூட நாம் முழுவதுமாக என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கரத்திற்குள் மறைந்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு தந்த வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை நாம் பற்றி பிடித்து கொள்ளும்போது, ஆண்டவர் எப்படியா சொல்கிறீங்களே என்று சொல்லி நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாகவே நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்யக்கூடியவராகவே இருக்கிறார். நம்மை சரியான பாதையில் நடத்தி நமக்கு பெரிதான பலனை தந்து நம் பலவீனங்களை எல்லாம் மாற்றி நமக்கு ஒத்தாசையை அனுப்பி தரக்கூடியவராக, நம்மை உயர்த்தக்கூடியவராக, நம்மை மேன்மைப்படுத்தக்கூடியவராக, உலகத்தின் எல்லா உல்லாசங்களிலிருந்து விடுதலை தந்து உன்னத வாழ்வை நோக்கி நாம் ஓடக்கூடியதாக நம்மை வழிநடத்தக்கூடியவராகவே இருக்கிறார். அதனால் அந்த நாளில் கூட அப்படிப்பட்டதான் ஒரு பெரிதான பாக்கியத்திற்கென்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகாமல் ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்திற்குள்ளே நாம் மறைந்து அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் வழியில் நடக்க விரும்புவோம். அப்போது நிச்சயமாகவே தேவன் நம்மோடு கூட வந்து நமக்கு பெரிதான ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலும் இனி வரும் வாழ்க்கையிலும் அந்த உன்னத வாழ்விலும் தருவார். நம்மை முழுவதுமாக தாழ்த்தி தேவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம். கிருபையும் சிநேகம் நிறைந்த நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துவோம். பகல் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவது என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வாக்கு தத்த வார்த்தை மூலம் எங்கள் இந்த நாளில் தேற்றுகிறபடியாக சோத்துறோம். தொடர்ந்து எங்கள் நடத்துங்க, இந்த நாளை ஆசீர்வதிங்க, மகிமையாக மாற்றுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.